மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய ஒரு கூட்டு பறவைகள், அத்தியாயம் 54. ஆதியும் அபியும் வீட்டிற்குள் நுழைய யோசனையோடு அவர்களை பார்த்தாள் மிருணாளினி. ஆம், அங்கே அமர்ந்திருந்தது முரளி, சத்யா மற்றும் நித்யாதான். அவர்கள்தான் மிருணாளினியை பெண் கேட்டு வந்திருக்கிறார்கள். ஹாய் என்றான் அபி. சிறு புன்னகையோடு இருவரையும் கண்டு தலையசைத்தாள். உட்காருங்க என்றாள் பொதுவாக. அம்மா, நான் உளுந்தூர்பேட்டையில் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல, அது இவங்க வீடு தான் என்று வேணுவை அறிமுகம் செய்து வைத்தாள். இருவரும் பரஸ்பரம் வணக்கம் தெரிவித்து கொண்டனர். இவர் என்னோட அண்ணன், இவங்க அண்ணி, இவங்க என்னோட ஒய்ஃப், இவன் என்னோட பையன் ஆதி. இவனுக்காகத்தான் மிருணாளினியை பெண் கேட்டு வந்திருக்கோம் என்றான் வேணு. அந்த பெயரை கேட்டு திகைத்தார் நாயகி. ஒரு முறை தன் மகளை பார்த்துவிட்டு வேணுவிடம் கேட்டார். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, சரி உங்கள் பையனுக்கு பிடிச்சிருக்கா கேட்டுவிட்டு ஆதியை பார்த்தார். அவர் பார்வையின் அர்த்தம் புரிந்து திகைத்தான் ஆதி. அவன் மிருணாளினியை பார்க்க அவளோ எந்த உணர்வையும் முகத்தில் காட்டாமல் நின்றிருந்தாள். எங்கள் பையனுக்கு பிடிச்சதால தான் பொண்ணு கேட்டு வந்திருக்கோம் என்றாள் சத்யா. இல்லை, நேற்று உங்கள் பையன் என்ற நாயகி ஏதோ சொல்ல வர, இவர்தான் என்று அம்மாவுக்கு எப்படி தெரியும் என்று திகைப்பாக அவரை பார்த்தாள் மிருணாளினி. அவருக்கு பதில் அளிக்க வேணுவும் சத்யாவும் முனைய அவர்களை கை காட்டி நிறுத்தினான் முரளி. ஒரு நிமிஷம் என்றான் நாயகியை பார்த்து. முதல்ல உட்காருங்க, பேசலாம் என்றான். அவரும் எதிரில் இருந்த நாற்காலியில் அமர்ந்தார். நேற்று நடந்த விஷயத்த மறந்துடுங்க. எங்கள் பையன் உங்கள் பொண்ணு 2 பேருக்குமே ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு விருப்பம் இருக்கு. சில வேறுபாடுகள் இருக்கலாம், அதெல்லாம் ஒருத்தர் மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்துடுவாங்க. அதை பற்றி நீங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டாம். இந்த கல்யாணத்துக்கு நீங்கள் சம்மதம் கொடுங்க, அது மட்டும் போதும். இதுக்கப்புறம் உங்கள் பொண்ணு சந்தோஷமாக இருப்பா, அதுக்கு நாங்கள் பொறுப்பு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் சம்மதத்தோடு சேர்த்து மிருணாளோட சம்மதமும் எங்களுக்கு வேணும். அவளோட சம்மதம் இல்லாமல் நாங்கள் எதையும் பண்ண தயாராக இல்லை என்றவாறே அவளை பார்த்தான். நாயகியும் அவளை பார்க்க அவள் சம்மதமாக தலையசைத்தாள். ஆனந்த அதிர்ச்சி கொண்டான் ஆதி. அண்ணா, உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு. நான் கூட நேற்று வேண்டாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து வேணும்னு சொல்லுவீங்களா? அப்படின்னா அண்ணி சாமி ஆடுவாங்கன்னு நினச்சேன். தப்பிச்சிங்க போங்க என்றான் அடக்கப்பட்ட சிரிப்போடு. ஆதி அவளையே தான் பார்த்து கொண்டு இருந்தான். அவளோ அவன் புறம் திரும்பவே இல்லை. ஆனால் அண்ணா, உங்கள் மேலே கொஞ்சம் கோபமாக இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். சும்மா இருடா, நீ வேற என்றபோது அவன் முகத்தில் இருந்த பயத்தை கண்டு கொண்டான் அபி. வாய் பொத்தி சிரிப்பை அடக்கினான். அண்ணா, கல்யாணம் ஆகிறதுக்கான எல்லா தகுதியும் உங்களுக்கு வந்துடுச்சு. அடி வாங்க போறடா நீ என்று அவனை முறைத்தான் ஆதி. அவள் மெதுவாக பால்கனிக்கு சென்று விட்டாள். என்னோட பொண்ணு சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு தடை சொல்ல விருப்பம் இல்லை என்றார் நாயகி. அப்போ சரி, சட்டுன்னு அடுத்தடுத்த வேலையை பார்க்கலாம் என்றான் முரளி. நீங்க சம்மதம் கொடுத்தது ரொம்ப சந்தோஷம் என்றாள் சத்யா. அபி என்றான் முரளி. 2 மினிட்ஸில் ஜோசியர் வந்துடுவாங்க பெரியப்பா என்றான் அபி. திகைத்தார் நாயகி. ஜோசியரை வர சொல்லியிருக்கோம், வந்ததும் 2 பேர் ஜாதகமும் வச்சு பொருத்தம் பார்த்து நிச்சயத்துக்கும் கல்யாணத்துக்கும் நாள் குறிச்சிடலாம் என்றான் வேணு. எதுக்கு இவ்வளவு வேகம் என்று மனதிற்குள் பயந்தார் நாயகி. ஏம்மா பயப்படுறீங்க? பயப்படாதீங்க, எங்கள் பையனுக்கும் வயசாகிட்டே இருக்கே, அதனால தான் அவசரப்படுறோம் என்றான் முரளி புன்னகையோடு. மனதிற்குள் நினைத்ததை இவர் எப்படி படித்தார் என்று ஆச்சரியமாக முரளியை பார்த்தார் நாயகி. அப்படி இல்லை, உங்களை பற்றி உங்கள் குடும்பத்தை பற்றி எல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. அதுக்குள்ளே எப்படி இதெல்லாம்? ஏன் சொல்கிறேன்னா, என் பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. இதுக்கப்புறம் அவள் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் ஆசைப்படுறது தப்பில்லையே. அதற்குள் ஜோசியர் வந்துவிட அவரை அழைத்து கொண்டு வந்தான் காமேஸ்வரன். அவனை ஆச்சரியமாக பார்த்தார் நாயகி. அவன் உள்ளே வரும்போது நாயகி பேசுவதையெல்லாம் கேட்டுக்கொண்டேதான் வந்தான். வாங்க என்று ஜோசியரை வரவேற்க காமேஸ்வரன் நாயகியின் கைப்பிடித்து இழுத்து கொண்டு சமையலறைக்குள் சென்றான். டேய், நான் உனக்கு காலையில் கால் பண்ணேன், ஏன் எடுக்கல? நீ எப்படி இவங்க கூட? ஆண்டி, ஸ்டாப், இந்த கேள்வியெல்லாம் முதல்ல நிறுத்துங்க. எல்லா விவரத்தையும் நான் அப்புறமா சொல்கிறேன். நீங்கள் உங்கள் பொண்ணு எப்படிப்பட்ட குடும்பத்தில் வாழணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதை விட ரொம்ப நல்ல குடும்பம் அது. நீங்கள் ஆசைப்பட்டது நடக்க போகுது. எதையுமே யோசிக்காதீங்க. சட்டு பொட்டுன்னு அந்த பிசாசு மனசு மாறுறதுக்குள்ளே கல்யாணத்தை பண்ணி முடிங்க. அவளை சந்தோஷமாக வச்சுக்க எங்கள் ஆதியால் மட்டும்தான் முடியும். ஆனால் அவருக்கு ஏதோ அவகிட்ட பிடிக்கல போலையே. நேற்று அவளை வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. எனக்கு எல்லாமே தெரியும் ஆண்டி, அப்புறமா நான் உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன். நீங்கள் என்ன நம்புறீங்க தானே? ஆமாம் என்பதை போல் தலையசைத்தார். அவர் கையை பிடித்து கொண்டான் காமேஸ்வரன். அப்போ வாங்க,
முதல்ல இந்த கல்யாணத்தை முடிக்கிற வழியை பார்ப்போம். கல்யாணத்துக்கு அப்புறம் மிருனா கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் நீங்கள் என்னை நிற்க வச்சு கேள்வி கேட்கலாம். ஆனால் அப்படி ஒரு சூழ்நிலை என்றைக்குமே வராது. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு என்றவனை ஆச்சரியமாக பார்த்தார் நாயகி. என்ன ஆண்டி அப்படி பார்க்குறீங்க? நீ இவ்வளவு ஸ்ட்ராங்காக சொல்லும்போது நான் எதையும் யோசிக்க போகிறதில்ல காமேஸ்வரா. சந்தோஷம் ஆண்டி என்று விட்டு புன்னகைத்தான். அவர் கையை பிடித்து வெளியில் அழைத்து வந்தான். காமேஸ்வரன் நாயகியை உள்ளே அழைத்துச் சென்ற பின் மெதுவாக ஆதி எழுந்து பால்கனிக்கு சென்றான். கைகளை கட்டிக்கொண்டு வெளியில் பார்த்து கொண்டிருந்த மிருணாளினியின் அருகில் சென்று நின்றான். மிருணா திரும்பி அவனை பார்த்தாள். என் மேலே கோபமாக இருக்கியா? அவள் அதற்கு பதில் சொல்லவில்லை. அவள் கட்டி கொண்டிருந்த கையிலிருந்து வலக்கையை பிரித்து இழுத்தான். அவன் தொடுகையை ஆச்சரியமாக பார்த்தாள் மிருணாளினி. இருவரும் இதுவரை நேரில் சந்தித்து கொண்டதே 4 முறைதான். அப்பொழுதும் தொட்டு எல்லாம் பேசியதே இல்லை. அவள் உள்ளங்கையை பிரித்து தன் இரு கைக்குள் அதனை பொத்தி கொண்டு, ஐ எம் சாரி மிருணா, நேற்று உன்னை ஹர்ட் பண்ணிட்டேனா என்றான் வருத்தம் தேங்கிய விழிகளோடு. சிறு புன்னகையோடு இல்லை என்பதை போல் தலையசைத்தாள். அது அவன் மனதை இன்னும் வதைத்தது. ப்ளீஸ் மிருணா, உனக்கு கோபம் இருந்தால் என்னை திட்டிடு, இல்லை வேணும்னா அடிச்சுக்கோ, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனால் மனசுக்குள்ளேயே வச்சுக்காத, அது எனக்கு ரொம்ப வலிக்குது. உன்னை சுற்றி சுற்றி வந்தது நான், உன்கிட்ட சுற்றி வளைச்சி என் விருப்பத்தை சொன்னதெல்லாம் நான். எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் வேண்டாம்னு சொன்னப்போ நிச்சயமாக நீ வருத்தப்பட்டிருப்ப. நான் பண்ணது பெரிய தப்பு, சாரி. தன் பார்வையை தாழ்த்தி கோரியவன் அவள் எதிர்பார்க்காத நொடியில் அவள் உள்ளங்கையில் முத்தம் வைத்தான். அதில் இன்னும் அதிர்ந்தாள் மிருணாளினி. அவன் முத்தத்தோடு சேர்ந்து அவன் ஒரு துளி கண்ணீரும் அவன் உள்ளங்கையை நனைக்க பதறி அவன் முகத்தை நிமிர்த்தினாள் மிருணாளினி. இல்லை, எனக்கு உங்கள் மேலே கோபம் எல்லாம் இல்லை, வருத்தம் மட்டும்தான். என்கிட்ட என்ன பிடிக்கலன்னு சொல்லி இருக்கலாமே, மாற்றிக்க ட்ரை பண்ணியிருப்பேனே, அப்படின்ற வருத்தம் மட்டும்தான், வேற எதுவும் இல்லை. சரி சொல்லுங்க, நேற்று என்ன பிடிக்கலன்னு சொன்னதுக்கு என்ன காரணம்? இப்போது அவன் இதழில் புன்னகை பிறந்தது. அது சரி, கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து காரணம் கேட்குற என்றான் குறும்பாக. நீங்கள் தான் என்ன வேண்டாம்னு சொன்னீங்க, நான் சொல்லலையே. ஸோ ஆசைப்பட்டவனையே கல்யாணம் பண்ணிக்கிற சான்ஸ் வரும்போது யாராச்சும் மிஸ் பண்ணுவாங்களா என்ன? அதுக்காக என்ன வேணும்னாலும் பண்ணலாம். அவள் கோரியதை கேட்டு வெகுவாக திகைத்தான் ஆதி. இரவு நிதிஷ் கூறிய வார்த்தைகள் அவன் காதுக்குள் ஒலித்தன. டேய் பைத்தியக்காரா, தப்பு பண்ணிட்டடா. நீ ஏண்டா அவளை சத்யாத்தை கூட கம்பேர் பண்ண? நீ கம்பேர் பண்ண வேண்டியது பெரிய மாமா கூட. அப்போ தெரிஞ்சிருக்கும் அவங்க 2 பேருக்கும் எவ்வளவு ஒத்துமை இருக்குன்னு. முட்டாள், அவள் இந்த வீட்டோட அடுத்த முரளிடா. இமைக்கவும் பேசவும் மறந்து அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான் ஆதி. தான் காதலித்தவனை கைப்பிடிக்க என்ன வேண்டுமானாலும் பண்ணுவாளா? அவன் பார்வை திரும்பி ஒரு முறை முரளியை தீண்டிவிட்டு திரும்ப அவன் முகத்தில் அவ்வளவு சந்தோஷம். ஐயோ கடவுளே, அப்படியென்றால் இவள் எப்படிப்பட்ட பொக்கிஷம்? ஒரு நொடியில் தொலைக்க பார்த்தேனே. தலையை அழுந்த கோதி தன் சந்தோஷத்தை மறைக்க முயன்றவன் முற்றிலுமாக தோற்றுப்போனான். மீண்டும் நிதிஷின் வார்த்தைகள் காதுக்குள் ஒலித்தன. அந்த வீட்டோட அடுத்த சத்யா நீதாண்டா. உன் தம்பி தங்கச்சிங்க உன்னை கேட்டா ஆசைப்பட்டா அதை உடனே நிறைவேற்றணும்னு துடிக்கிற நீதாண்டா சத்யா அத்தை. இப்போ சொல்லு, மிருணாளினியும் நீயும் வாழப்போகிற வாழ்க்கை எப்படி இருக்கும்? இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.